ஹரியானாக்காரனே அஞ்சல் துறை பணியில லெட்டர் கொடுக்கிற வேலையை கூட இந்த தமிழனுக்கு கொடுக்கவே முடியாது. அஞ்சல் துறை வேலையில ஹரியானாக்காரனுக்கு என்னடா வேலைன்னு ஒரு தலைவன் பேசலையே. யாரும் பேசல. இந்த தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 15 ஆண்டு காலம் நெஞ்சு வெடிக்க கத்தினான் எங்கள் அண்ணன் சீர்மிகு தமிழன் செந்தமிழன் சீமான். அந்த தலைவனை தான் நீங்கள் குப்பையிலே கொண்டு போய் போட்டீர்கள். உண்மையிலேயே இந்த தமிழர் நிலத்தில் மானமுள்ள தமிழன் இந்த நாட்டை ஆளுகிறான் என்றால் வடக்கன் ஒரு தமிழன் மீது கை வைக்க முடியுமாடா? முடியுமா? இந்த மண்ணின் மகன் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் எந்த வடக்கனாவது நம் பிள்ளைகள் மேல் கை வச்சிருவானா? வைப்பானா? இந்த தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 15 ஆண்டு காலம் நெஞ்சு வெடிக்க கத்தினான் எங்கள் அண்ணன் சீர்மிகு தமிழன் செந்தமிழன் சீமான். அந்த தலைவனை தான் நீங்கள் குப்பையிலே கொண்டு போய் போட்டீர்கள். நாங்கள் மாற்றத்தை கோபுர கலசத்திலே காட்டினோம். அதோ பாருங்கள், கோபுர கலசத்திலே இருக்கிறது மாற்றம் என்று சொன்னோம். வைரமும் வைடூரியமும் எங்க இருக்கு? மாட மாளிகை போன்றிருக்கக்கூடிய கோபுர கலசத்தில் இருந்தது. இந்த நாட்டின் உரிமைக்காக கலசத்தில் இருந்து காட்டினோம் நாங்கள் மாற்றத்தை. ஆனால் குப்பை தொட்டுக்கள் எச்சி இலைக்குள் போய் தேடிவிட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை. அதன் விளைவுதான் இன்று ஜெகதீசன் அடிக்கப்பட்டிருக்கிறான். நாங்கள் செந்தமிழின் அருமை பற்றி பேசினோம், மக்கள் எங்களை புறக்கணித்தார்கள். இந்த செந்தமிழ் நாட்டு மக்களின் உரிமைக்காக பேசினோம், மக்கள் புறக்கணித்தார்கள். இங்கே கூடியிருக்கிற மக்களில் 90 விழுக்காடு பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காதவர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். வாக்கு செலுத்தல. ஆனால் இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கிறது. இங்கே பாதிக்கப்பட்டவன் என் குலத்தில் பிறந்த தமிழன் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் திரும்பவும் எனக்கு தெரியும் வாக்கு செலுத்த மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஒவ்வொரு தேர்தலிலும் ஏதோ ஒரு கவர்ச்சிக்கர திட்டத்தோடு எவனோ ஒருவன் வருவான், வாக்கு செலுத்துவீர்கள், வெல்ல வைப்பீர்கள். இந்த நிலத்தின் உரிமைக்காக, மக்களின் வாழ்வியலுக்காக, மக்கள் படுகிற துன்ப துயரங்களுக்காக தொடர்ந்து போராடுகிற நாம் தமிழர் கட்சியை மக்கள் தொடர்ச்சியாக புறக்கணித்தார்கள். புறக்கணித்ததன் விளைவு என்ன? என் மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அதற்காக தட்டி கேட்பதற்கு, அந்த உரிமையை பற்றி பேசுவதற்கு நீங்கள் வாக்கு செலுத்திய ஒருத்தன் கூட இங்க வரல. ஒருத்தன் வரல, வரமாட்டான். ஏனென்றால் நம்மிடம் இன்று வாக்கை நாம் என்ன செஞ்சோம்? விலை மதிப்பு மிக்க வாக்கை விலைக்கு விற்று விட்டோம். அவன் விலை கொடுத்தவன். கடையில் வாங்கிய கடைச்சரக்கு போல வாக்குகளை வாங்கி கொண்டு சென்றிருக்கிறான். எப்படி உங்களுக்காக வந்து நிற்பான்? மக்களுக்காக வந்து நிற்பான். திரும்பிய பக்கமெல்லாம் தமிழர்களுக்கு இன்னல்கள் விளைவிக்கப்படுகிறது என்று தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பேசியது, மக்களின் உரிமைக்காக பேசியது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் நாசகர திட்டங்கள் வந்து சேர்கிறதோ அப்பொழுதெல்லாம் முதலாளாக களத்தில் வந்து நின்று போராடிய ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீர்மிகு தமிழன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எங்கே தமிழன் பாதிக்கப்பட்டாலும் முதலாளாக களத்தில் நின்று போராடியவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். கன்னியாகுமரியிலே ஒரு மீனவ பெண்ணை வடநாட்டு வடக்கர்கள் இந்த ஹிந்திக்காரே கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து துள்ள துடிக்க உயிரோடு கொளுத்தினான். நாம் தமிழர் கட்சி போராடியது, கேள்வி கேட்டது. அன்று இருந்த திராவிட மாடல் அரசாங்கம் கண்டும் காணாமல் ஒதுங்கி நின்றது. இந்த வடக்கர்களின் தொல்லையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் என்று சொன்னோம். நீங்கள் கண்டும் காணாமல் ஒதுங்கி சென்று விட்டீர்கள். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்பட்டது திரை கவர்ச்சி. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்பட்டது இலவசங்கள். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்பட்டது ஆகச் சிறந்த அரசியல் இல்லை. அரசியல் இல்லை. பொழுதுபோக்கு தளத்திலே நீங்கள் தலைவனை தேடுவீர்கள். திரை கொண்டாட்டத்திலே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மூழ்கி கிடந்தது. இலவசங்களை எவன் கொடுப்பான் என்று கையேந்தியபடி நின்றதன் விளைவு இன்று சொந்த நாட்டில் தாய் நிலத்தின் மகன் அடிக்கப்படுகிறான், உதைக்கப்படுகிறான், படுகொலை செய்யப்படுகிறான். நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்ய போகிறீர்கள்? மீண்டும் மீண்டும் நீங்கள் அதே திராவிடம், அதே தேசியம், அதே திரை கவர்ச்சி என்றால் நாடு நாசமாக போவதை எவனாலும் தடுக்க முடியாது. எவனாலும் தடுக்க முடியாது. இதே திருப்பூரிலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அனைத்து பிரச்சனைக்காகவும் போராடினோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஹிந்திக்காரன் ஒன்னா சேர்ந்துட்டு தமிழனுக்கு வேலை கொடுக்கவே கூடாதுன்னு போராடினா தெரியுமா உங்களுக்கு?
யார் கேட்டா? யாராவது ஒருவர் இந்த பிரச்சனைக்காக பேசுகிறோம் என்று வரல. நாம் தமிழர் கட்சி வந்து நின்றது. மொடக்குறிச்சியிலே எஸ்கேஎம் என்கிற ஒரு கோழி பண்ணையில வேலை செய்யக்கூடிய ஹிந்திக்காரை எல்லாம் சேர்ந்து நீங்கள் எல்லாம் யார் பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று நினைப்பீர்களோ அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காவல்துறையவே ஓட ஓட உதைச்சான். தெரியுமா உங்களுக்கு? காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் தான் இந்த தமிழ்நாடு இருக்கிறது. நாமெல்லாம் நினைச்ச காவல்துறை மிக பயங்கரமானது ஐயா, நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துரும் ஐயா. அடுத்து வருகிற அரசாங்கம் வந்த பிறகு பாரு, காவல்துறை அப்படியே கையில் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்துரும். நம்புறீங்க நீங்க? இல்ல. எந்த அரசாங்கம் வந்தாலும் உங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பாதுகாப்பு பணியில் இருக்கிற காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. மறுக்க முடியுமா? ஒண்ணுமில்ல. சின்ன சின்ன குற்ற வழக்குகளில் கைதாகிற தமிழ்நாட்டு பிள்ளைகளை, இளைஞர்களை நமது தமிழ்நாட்டு காவல்துறை அடிக்கும், உதைக்கும், காலை உடைக்கும், மாவு கட்டு போட்டு வீட்டுக்கு அனுப்பும். ஆனால் வடக்கிலிருந்து ஹிந்திக்கார கொத்து கொத்தா வந்து இறங்குவான். கஞ்சாவை நாங்க வந்தா கட்டுப்படுத்திடுவோம் சொல்ற எந்த அரசாங்கத்திற்கும் தெரியாது கஞ்சா எங்கிருந்து வருகிறது என்று. இந்த கஞ்சாவை கொண்டு வருகிறவனே வடநாட்டில் இருந்து வருகிற ஹிந்திக்காரன் தான். அவன் மூட்டையா தொடர் வண்டி நிலையங்கள்ல கஞ்சா பொட்டலங்களோடு தான் வந்து இறங்குகிறான். இதை கூட கண்டுபிடிக்க முடியாத பக்கற்ற காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை. தெரியுமா உங்களுக்கு? திரும்பிய பக்கம் எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பச்சிளம் குழந்தைகள் நிம்மதியாக சாலையில் நடக்கவே முடியாது என்கிற நிலை இன்றைக்கு இருக்குது. பள்ளிக்கூடத்திலே, ஒரு தனியார் பள்ளியிலே இத்தனை தமிழர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் படித்துவிட்டு வேலை இல்லாம வேலை வாய்ப்பு அலுவலகங்கள்ல பதிவு செய்துட்டு காத்திருக்கிறான். வேலை இல்ல. ஆனா ஹிந்திக்காரனுக்கு, ஒரிசாவில இருந்து வந்தவனுக்கு தான் ஒரு தனியார் பள்ளி வேலை கொடுக்கும் என்றால் இது கேவலமா இல்லையா? இந்திய துணைக்கண்டத்திலேயே நாம் தமிழர் கட்சி தான் சொல்கிறது. எந்தெந்த மாநிலத்திலும், நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, அந்தந்த மாநிலத்தில், அது கேரளாவாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம், ஒரிசாவாக இருக்கலாம், அங்கு இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறைகளில் அந்தந்த மொழி வழி தேசிய கிணத்தின் மகனுக்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி கோரிக்கை விடுக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் நான் சொல்றேன், படிச்சுட்டு வேலை இல்லாம இத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு அரசு துறையில, தனியார் துறையில முதன்மையாக குறைந்தபட்சம் ஒரு 80 விழுக்காடு பேருக்காவது தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள் என்று கத்தி கதறி போராடிய நாம் தமிழர் கட்சியை எங்கள் அன்பு சொந்தங்கள் புறக்கணித்தீர்கள். அதன் விளைவுதான் இன்னைக்கு ரோட்ல வந்து நிற்கிறோம். அதன் விளைவுதான் இன்று ஜெகதீசன் தாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற தேர்வு, டிஎன்பிஎஸ்சி தேர்வு. அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கூட ஹரியானாக்காரன் உள்ள வர முடியும், பீகார்காரன் உள்ள வர முடியும், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் வந்து உள்ளே எழுத முடியும். ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் நக்கிக்கிட்டு போகணும். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்ட கேடு கட்டவர்களுக்கு வாக்கு செலுத்தி வைத்திருக்கிறோம்? எப்படி நல்லா ஆட்டுக்கு தலைய தேர்தல் வரும்போது போய் கொத்துங்க, எவன் காசு கொடுக்குறான்னு பார்த்து குத்திட்டு வந்துருவீங்க. நல்லா ஃபயர் விட்டு ஆடுறானா, நல்லா டான்ஸ் போடுறானா, அவனுக்கு போய் ஓட்டு போடுவீங்க. மக்களின் பிரச்சனைனா நாம் தமிழர் கட்சியா இழிச்சவாய் நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து போராடுவான். ஓட்டை மட்டும் நீங்க எவனுக்காவது போடுவீங்க. தொடர்ச்சியாக நாங்கள் போராடணும். ஹரியானாக்காரனை அஞ்சல் துறை பணியில வயசானவங்களுக்கு, ஆனாவண்ணா படிக்க தெரியாதவனுக்கு வர்ற கடுதாசியை கொண்டு போய் கொடுக்கிற, லெட்டர் கொடுக்கிற வேலையை கூட இந்த தமிழனுக்கு கொடுக்கவே முடியாது. உண்மையிலேயே இந்த தமிழர் நிலத்தில் மானமுள்ள தமிழன் இந்த நாட்டை ஆளுகிறான் என்றால் வடக்கன் ஒரு தமிழன் மீது கை வைக்க முடியுமா? இந்த மண்ணின் மகன் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் எந்த வடக்கனாவது நம் பிள்ளைகள் மேல் கை வச்சிருவானா? வைப்பானா? தெரியும் அவனுக்கு. இப்ப கையை வச்சா எவனும் வரமாட்டான், அவனுக்கு தெரியும். இந்த தமிழர்கள் இழிச்சவாயர்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொருவனை தேடுவார்கள். எவன் நிறைய பணம் கொடுக்கிறான்,
எவன் நல்ல பயர் விட்டு டான்ஸ் ஆடுறான்னு பார்த்து பார்த்து வாக்கு செலுத்தி விடுவார்கள். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற துணிச்சல் தான் வடக்கன் இந்த அத்துமீறலுக்கு காரணம். ஒரு பொது பிரச்சனை எவனும் மேலுக்கு வீதிக்கு வர மாட்டான். வடந்த ஹிந்திக்கார அடிப்பா. இந்த நிமிடம் என் அன்பிற்கினிய சொந்தங்களே, இப்போ ஜெகதீசனை அடிச்சு மண்டைய உடைச்சிட்டான். ஒருவேளை செத்து போயிட்டான், என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவ? ஒரே ஒரு தமிழனுக்கு எதிராக கிட்டத்தட்ட 50 பேர் இருக்குமா, 100 பேருக்கு மேல ஒற்றுமையா ஹிந்திக்காரன் பானிபூரி விற்கிற பரதேசி நாயி திரண்டு வர்றான். நீ எல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்கறீங்க. அவன் எந்த கட்சிக்காரனா இருக்கட்டுங்க, அவன் எந்த மதத்துக்காரனா இருக்கட்டும், எந்த சாதிக்கு சொந்தக்காரனா இருக்கட்டும், எந்த அரசியல் கட்சிகள் அங்க வகிக்கட்டும், ஆனால் பாதிக்கப்பட்டவன் தமிழன் என்கிற உணர்வு இல்லாமல் போய்விட்டது. இந்த தமிழகத்தின் பிறந்த ஒவ்வொருவனும் வேடிக்கை பார்த்தோம். இன்னைக்கு ஜெகதீசன் வீட்டில் நடந்த அந்த கொலை முயற்சி நாளைக்கு உங்க வீட்டில் நடக்கலாம், நாளைக்கு உங்க வீட்டில் நடக்கலாம், அப்புறம் உங்க வீட்டில் நடக்கலாம். யாரை வேண்டுமானாலும் அவன் அடிப்பான், யாரை வேண்டுமானாலும் உதைப்பான், எந்த பெண்ணின் கையை வேண்டுமானாலும் பிடித்து இடிப்பான், பள்ளு போன பாட்டியை கூட பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்வான். ஆனால் கையாளாகாத காவல்துறையும் அரசாங்கமும் கை கட்டி வேடிக்கை பார்க்கும். இதை நாங்கள் தொண்டை தண்ணி வத்த கத்தி பார்த்து விட்டோம், பேசி பார்த்து விட்டோம். இந்த தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்தார்கள். புறக்கணித்துக் கொண்டே இருங்கள், புறக்கணித்துக் கொண்டே இருங்கள். ஒரு நாள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தொலைத்து விட்டு நடுத்தருவில் வந்து நிற்பீர்கள். இதுதான் நடக்கும். ஒரு துண்டு இடுப்புக்கும் பத்தாது, காலுக்கும் பத்தாது. அரை முழம் கூட இல்லை அந்த துண்டு இடுப்பில் கட்டிக்கிட்டு எப்போ அவுந்து விழுமான்னு தெரியாத அளவுக்கு லங்குடு லங்குடுன்னு சாலையில் குறுக்கு நெருக்கமா நடந்துகிட்டு இருக்கிறான். நம்மெல்லாம் மானத்தை பத்தி பேசுற ஆளு, கண்ணியத்தை பத்தி பேசுற ஆளு, ஆடை பற்றி ஆடை முறையிலே கண்ணியத்தை பேணி பாதுகாத்தவர்கள் தமிழர்கள். ஆனா இங்க அவன் ஆடை நாகரிகம் இருக்குது அவங்கிட்ட. அநாகரிக ஆடையோடு திரிகிறான், வாயில கஞ்சா போட்டுக்கிட்டே சுத்துறான், போதை பொருட்கள் வாயில இருக்கு, பான் பராக்க குழப்பிட்டு வர்றான், கண்ட இடத்துல திப்புறான். வடக்கிறது வர்றவனுக்கு ஹிந்திக்காரனுக்கு நல்லா வீடு கொடுத்து சொகுசா தங்க வச்சிடுறீங்க. சொந்த நாட்டு பிள்ளைங்களை ரோட்ல போட்டு மிதிக்கிறீங்க. அவன் இங்க இருந்துகிட்டு எல்லா குற்ற செயல்களும் அவன் தான் செய்யறான். இந்த திருப்பூர்ல நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சங்கிலி பறிப்பு போன்ற கொடிய குற்றங்கள் அனைத்திலும் இந்த வடநாட்டுக்கார இந்த ஹிந்திக்காரன் தான் செய்யறான். இது நான் சொல்லல, தமிழ்நாட்டின் காவல்துறை அதிகாரிகளே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை இந்த மண்ணிற்குள் நுழைகிற பொழுது குறைந்தபட்சம் அவனை எப்படிப்பட்டவன் சொல்லி ஆய்ந்து உள்ள விடணும் அப்படின்னு நாம் தமிழர்கள் சொல்லுது. செய்ய மாட்டேங்கிறீங்களே. நாங்க கேட்கறது குறைந்தபட்சம் உள் நுழைவு அனுமதி சீட்டையாவது கொடுங்கள், இன்னர் லைன் பர்மிட் கொடுங்கன்னு கேட்கிறோம். அதை கூட கொடுக்க பக்கற்றவர்களுக்கு வாக்கு செலுத்தி வைத்திருக்கிறீர்கள். ஆகவே அன்பு சொந்தங்களே, நாங்கள் இப்படியே தொடர்ந்து கத்துவோம். மழை வந்து எங்களை பாராட்டும், நீங்கள் எல்லாம் எங்களை முதுகிலே குத்துவீர்கள், மீண்டும் குத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். இந்திக்காரன் அடிப்பான், நாளைக்கு வட இந்தியாவிலிருந்து வந்து அடிப்பான், என்ன குற்றமும் நடக்கலாம். இதை நாங்கள் எல்லாம் சகித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று காலம் எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இழிச்ச வாயர்களாக களத்தில் வந்து கத்துவோம் என்று நம்பிவிடாதீர்கள். ஒரு நாள் இந்த மண்ணின் விடுதலைக்காக களத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகள் பக்கம் இந்த தமிழ்நாடு திரும்பும் என்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.